மும்பைக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேவோட ஆடுனவுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அந்த மாற்றத்துக்கு அப்புறமா சிஎஸ்கே மாசான கம்பேக்க வந்து கொடுக்க போகிறாங்க. அது என்ன மாற்றம், எந்த வீரரை அந்த இடத்துல நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இப்போதைக்கு மும்பைக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேவோட ஆடுனவுன் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரரான டெவால்ட் இப்போ நம்ம சென்னையில் வந்து எப்போ லேண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிறத பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. எப்போ லேண்ட் ஆக போகிறாரு, அவருக்கான பயிற்சியை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே குட்டி ஐபிடி வில்லியர்ஸை பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே வர வந்து ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி. ஆனால் அதிரடியாக அந்தளவுக்கு ஆடி கொடுப்பாரு. ஸோ இப்போதைக்கு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே டீமில் எப்போ வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை அவரே வந்து கொடுத்துருக்காரு. எஸ்டர்டே நம்ம சிஎஸ்கே வர ஒப்பந்தம் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் இவரே ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாரு. எல்லா டைமும் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போதைக்கு நான் ரெடி ஆகிட்டேன், சிஎஸ்கே டீமில் போய் சீக்கிரமாகவே இணைய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை இவரே வந்து விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அவர் லேண்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இது மிஸ் ஆனால் நாளைக்கு கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கே டீமோட வந்து ஜாயின் ஆயிடுவார். இப்போதைக்கு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வந்த உடனே எல்லா வீரர்களுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் இவரும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம டெவால்ட் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜாயின் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரீசெண்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம மும்பைக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேவோட ஆடுலவனை பார்த்துடலாம். ஆடுலவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரச்சன் ரவீந்திரா, ஷேக் ரஷீத் இந்த ரெண்டு பேர் தான் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. ஒன்டவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ராகுல் திரிபாதியை ட்ராப் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சங்கரையும் ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் இந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தரை நம்ம சிஎஸ்கே இந்த தடவை கன்ஃபார்மாக ட்ராப் பண்ண போகிறாங்க. அந்த வரிசையில் நம்ம ராகுல் திரிபாதியை ட்ராப் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வன்ஸ்படி, ராமகிருஷ்ண கோசு இல்லைனா ஆயுஷ் மாத்திரே இந்த மாதிரி இளம் வீரர்களை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா எப்பவும் போல நம்ம டூபே இம்பாக்ட் பிளேயராக வந்து இருக்க போகிறாரு. நம்ம விஜய் சங்கர், ஜடேஜா, தலதோனி அப்படின்னு ஃபினிஷிங்கை வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜெமி ஓட்டன் வெளிநாட்டு வீரர் வரிசையில் ஆல்ரவுண்டராக இருக்க போகிறாரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நூர் அகமது, கலீல் அகமது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அன்சுல் கம்போஜ் அப்படின்னு இவங்க எல்லாருமே வந்து இடம் பிடிக்க போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு மும்பைக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட போன மேட்ச் விளையாண்ட வீரர்கள் தான் வந்து இருக்க போகிறாங்க. பட் அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா நம்ம ராகுல் திரிபாதியை தூக்கிட்டு அந்த இடத்துல வன்சுபேடி எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ மும்பைக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் இப்படி இருந்தாலே போதும், ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிடலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ராகுல் திரிபாதியோட இடத்துல யாருக்கு வாய்ப்பு கொடுத்தா சிஎஸ்கே தரமான சம்பவத்தை பண்ண முடியும்? மும்பைக்கு எதிராக வேறு என்ன மாற்றங்கள் வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.